to Future Vision Study Center in Botany class. Today we are going to see about the 7th unit. Topic is plant physiology, biochemistry and biophysics. So in previous class we discussed about the glycosylate cycle. So அதாவது வந்து glycolysis-னா என்ன, கிளைகோலைசிஸ் சைக்கிள் மூலமாக வந்து என்னென்ன கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தோம். அந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் என்சைம்ஸ், ஃபேட், பைருவேட் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து க்ரப் சைக்கிள்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த க்ரப் சைக்கிள்ஸில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த சிட்ரிக் ஆசிட் ஃபார்மேஷன், சிட்ரிக் ஆசிட் ஃபார்மேஷன்ஸ், இந்த கிளையாக்சிலேட் சைக்கிள்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஆக்சிலேஷன்ஸ், பாஸ்போரிலேஷன் ப்ராசஸ், இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டம்னா என்ன, ஸோ என்னென்ன ரியாக்ஷன்ஸ் மூலமாக வந்து என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக வந்து கிளைகோலைசிஸ் சைக்கிள் நடக்குது, கிளையாக்சிலிக் ஆசிட்ஸ் மூலமாக வந்து அசிடைல் கோஏ என்சைம் கூட சேர்ந்து மேலிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த டிசிஏ இந்த சைக்கிள் வந்து கிளையாக்சிலேட்டில் வந்து போல்ட் லைனில் வந்து எப்படிலாம் இருக்குது. அதாவது வந்து சிட்ரிக் ஆசிட் ஃபார்மேஷன்ஸ் என்ன, சிஸ் அக்கோனிடிக் ஆசிட் ஃபார்மேஷன் என்ன, ஐசோசிட்ரிக் ஆசிட் ஃபார்மேஷன் என்ன, ஆக்சிலோசக்சினிக் ஆசிட் எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி ஃபியூமரிக் ஆசிட் ஃபார்மேஷன், இது எல்லாமே வந்து நம்ம க்ரப் சைக்கிளில் வந்து இந்த கிளையாக்சிலேட் சைக்கிள்ஸ் மூலமாக வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் இது எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் லொக்கேஷன். ஸோ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் லொக்கேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் அ சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் டேக்ஸ் பிளேஸ் இந்த மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த க்ரப் சைக்கிள் வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியாவில் நடந்துச்சு. The high energy electrons also present within the mitochondria. As a result, the electron transport chain in eukaryotic also takes place in mitochondria. So இந்த மைட்டோகாண்ட்ரியா பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா வந்து எப்படி இருக்கும் பார்த்தா மைட்டோகாண்ட்ரியா தான் வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் மைட்டோகாண்ட்ரியா வந்து எல்லா எனர்ஜி ப்ரொடக்ஷன்ஸுமே வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நடக்கும். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா இஸ் அ டபுள் மெம்பர்டு ஆர்கனல் தட் கன்சிஸ்ட் ஆஃப் த அவுட்டர் மெம்பரேன் அண்ட் இன்னர் மெம்பரேன். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டே அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து டபுள் மெம்பரேனால் ஆனது, அவுட்டர் மெம்பரேன் அண்ட் இன்னர் மெம்பரேனால் ஆனது. சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரிஜிட்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது வந்து கிறிஸ்டே அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஹாவ் அ 2 compartment in mitochondria, that is a matrix and inter membrane space. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்குது. ஸோ இட்ஸ் எப்படி கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 2 கம்பார்ட்மெண்ட்னால ஆனது. ஸோ த அவுட்டர் மெம்பரேன் இஸ் highly permeable to iron. So outer membrane வந்து it's a highly permeable to iron. So it containing enzyme necessary for the citric acid cycles, while the inner membrane is impermeable to various ions and it's containing the uncharged molecules. So electron transport chains and ATP synthesizing the enzymes. So the number of electron transporting chains in the mitochondria depending on the locations and functions of the cell. So in the liver mitochondria there are 10,000 sets of electron transport chain, while the heart mitochondria has 3 times the number of the electron transport chain in the liver mitochondria. So in the inter membrane it will be containing the enzymes like adenylate kinase. The matrix it will be containing ATP, ADP, AMP, NAD, NADP. ஸோ இதில் வந்து வேரியஸ் அயான்ஸ் Ca2+, கால்சியம், மெக்னீஷியம் அப்படிங்கிற அயான்ஸும் வந்து நிறையா இருக்கும். ஸோ இதில் வந்து என்சைம்ஸும் பார்த்திங்கன்னா ஏடிபி, ஏடிபி, என்ஏடி, என்ஏடிபி என்சைம்ஸ் எல்லாமே வந்து நம்ம க்ரப் சைக்கிளில் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி கிளைகோலைசிஸ் சைக்கிள்ஸில் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த என்சைம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்சைம்ஸ் மட்டும் இல்லாமல் வேரியஸ் அயான்ஸ், இந்த கால்சியம், மெக்னீஷியம் அயான்ஸும் வந்து இதில் இருக்குது. ஸோ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் components are electron carriers. So electrons in the chain are transferred from substrate to the oxygen through a series of electron carriers. There are about 15 different chemical groups that accept or transfer electrons through the electron chains. ஸோ 15 டிஃப்ரெண்ட் ஆஃப் கெமிக்கல் குரூப்ஸ் வந்து இந்த எலக்ட்ரான் செயின்ஸில் வந்து டிரான்ஸ்போர்ட் நடக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FMN, அதாவது வந்து ஃப்ளேமின் மோனோநியூக்ளியோடைட். ஸோ ஃப்ளேமின் மோனோநியூக்ளியோடைட் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ அட் த பிகினிங் ஆஃப் த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், the electrons from the NADH are
transferred to the flavin mononucleotide FMN and reducing as a FANH2. ஸோ இது எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா NAD கூட வந்து ஹைட்ரஜன் அயான் வந்து FMN இது மூணுமே சேர்ந்து ரியாக்ட் ஆகி ஃபைனல் ப்ராடக்டாக என்ன கொடுக்குதுன்னா இந்த NADA வந்துடுது. NADH வந்து NAD + H+ அயானா தெரியுது. ஸோ NAD வெளியே வந்துடுது. இந்த FMN பார்த்தீங்கன்னா வந்து 2 ஹைட்ரஜன் மாலிகூல்ஸை வச்சு FMNH2 வந்து வெளியே வருது. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கேட்டலைஸ்டு பை ஆக்ஷன் ஆஃப் NADH டீஹைட்ரோஜினேஸ். ஸோ இந்த கேட்டலைஸ்டு ப்ராசஸ் வந்து எங்கே நடக்குது, எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் ஆஃப் NADH என்சைமோட டீஹைட்ரோஜினேஸ் ஆக்ஷன் மூலமாக தான் வந்து இந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ இதில் வந்து எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபர்தர் ட்ரான்ஸ்ஃபர் டு த சீரியஸ் அயன் சல்ஃபர் காம்ப்ளெக்ஸ். So Fe and S அயானும் சல்ஃபரும் காம்ப்ளெக்ஸ் ஆகி இட்ஸ் ஹேவ் அ ஹையர் ரிலேஷன் அஃபினிட்டி டுவோர்ட்ஸ் த எலக்ட்ரான்ஸ். ஸோ இது வந்து ஹையர் அஃபினிட்டி, நல்ல பைண்டிங் பாண்ட் அதிகமாக இருக்குது இந்த எலக்ட்ரான்ஸ் கூட. யுபிக்வினோன். ஸோ இது வந்து கோஎன்சைம்ஸ் கியூ அப்படின்னு சொல்லலாம் யுபிக்வினோன்ங்கிறது. ஸோ பிட்வீன் ஆஃப் த ஃப்ளாவோப்ரோட்டீன்ஸ் அண்ட் சைட்டோக்ரோம்ஸ் ஆர் த அதர் எலக்ட்ரான்ஸ் கேரியர்ஸ் டேர்ம்டு யூனிக்வினோன். UQ அப்படிங்கிறது வந்து யூனிக்வினோன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த யூனிக்வினோன் அப்படிங்கிறது இட்ஸ் ஒன்லி த எலக்ட்ரான் கேரியர் இன் த ரெஸ்பிரேட்டரி செயின். ஸோ இது வந்து எலக்ட்ரானை வந்து கேரியர் பண்ணிட்டு போகக்கூடியது ரெஸ்பிரேட்டரி செயின்ல. இட்ஸ் நாட் பவுண்ட் அட்டாச்சு டு த ப்ரோட்டீன். இது வந்து ப்ரோட்டீன் கூடயெல்லாம் வந்து அட்டாச் ஆகிருக்காது. ஸோ திஸ் அலோவ்ஸ் த மாலிகுல் டு மூவ் பிட்வீன் த ஃப்ளாவோப்ரோட்டீன்ஸ் அண்ட் த சைட்டோக்ரோம்ஸ். ஸோ இது வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாலிகுல்ஸ் இடையில இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாவோப்ரோட்டீன்ஸுக்கும் சைட்டோக்ரோம்ஸுக்கும் இடையில தான் வந்து எது இருக்கு, இந்த யூபிக்வினோன்ங்கிறது வந்து இருக்குது. So once the electrons are transferred from FNH2, ஸோ இந்த FMNH2க்கு வந்து இந்த யூபிக்வினோன் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த F and S அயானும் சல்ஃபர் சென்டர் டு த யூனிக்வினோன் இட்ஸ் பிகம் UQH2 and the oxidized and flavoprotein FMN is released. ஸோ இதில் வந்து ஃபைனலாக என்ன ஆகுது, இந்த ஃப்ளாவோப்ரோட்டீன் FMN வந்து வெளியே வந்துடுது. இந்த ஹைட்ரஜன் மாலிகுல் 2 ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் ஆஃப் அயான்ஸ் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எது கூட மூவ் ஆயிருது, இந்த யுபிக்வினோட மூவ் ஆகி UH2. ஸோ இந்த UQH2ங்கிறது வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இந்த யூனிக்வினோன் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இந்த மாதிரி தான் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த செயினில் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து சைட்டோக்ரோம்ஸ். ஸோ சைட்டோக்ரோம்ஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எலக்ட்ரான் கேரியர்னு சொல்லலாம். இந்த சைட்டோக்ரோம்ஸ் தட் ஆர் ரெட் ஆர் ப்ரௌன் கலர்டு ப்ரோட்டீன். ஸோ சைட்டோக்ரோம் அப்படின்னா 1 மார்க்ல கேட்கலாம். இது என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட் ஆர் ப்ரௌன் கலர்டு ப்ரோட்டீன். இட்ஸ் கண்டெய்னிங் த ஹெமி குரூப்ஸ் தட் கேரிஸ் த எலக்ட்ரான்ஸ் இன் த சீக்வன்ஸ் ஃப்ரம் த ubiquinone to the molecular oxygen. So however each cytochromes like FAS center, FAS na வந்து iron and sulfur center வந்து only it will be transferred the single electron, ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்ன ஆகுது, இது FMN ஆகும். ubiquinone transferred, ubiquinone வந்து 2 எலக்ட்ரான்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. பட் இந்த சைட்டோக்ரோம்ஸ் வந்து FM and ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. So there are 5 types of cytochromes which will be present between the ubiquinone and the molecular oxygen. It will be designed as a A, B, C and azone. So they are named in the basis of their ability to absorbing the light in different wavelength. Cytochrome A, absorbing the longest wavelength. B, absorbing the next longest wavelength. So இந்த மாதிரி சைட்டோக்ரோம் ஏ வந்து 5 டைப்ஸ். சைட்டோக்ரோம்ல பார்த்தீங்கன்னா வந்து 5 டைப்ஸ் இருக்குது. சைட்டோக்ரோம் ஏ, சைட்டோக்ரோம் பி, சைட்டோக்ரோம் சி, சைட்டோக்ரோம் டி, சைட்டோக்ரோம் இ அப்படின்னு சொல்லிட்டு 5 டைப்ஸ் as soon as இது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குது. இதெல்லாமே வந்து அதோட ஹையஸ்ட் வேவ் லென்த், லாங்கஸ்ட் வேவ் லென்த் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லாங்கஸ்ட் வேவ் லென்த் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் வந்து லாங்கஸ்ட், அதே மாதிரி நெக்ஸ்ட் அப்சர்விங் நெக்ஸ்ட் லாங்கஸ்ட் வேவ் லென்த், ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஹையஸ்ட் வேவ் லென்த்தை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்.
ஸோ இதுதான் வந்து சைட்டோக்ரோம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் ஈக்குவேஷன். ஸோ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்ல வந்து எந்த மாதிரி ஒரு செயின் ஈக்குவேஷன்ஸ் வந்து வருதுன்னு பார்த்தோம்னா, ஸோ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த சீரியஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ ஆக்சிடேஷன்ஸ் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மாலிகுல் தான் வந்து நம்ம ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் இட்ஸ் லீட் டு த ரிலீசிங் ஆஃப் த எனர்ஜி. இந்த ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக தான் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபார்மேட்ல இருக்கிற மாலிகுல்ஸ் இன்னொரு ஃபார்மேட்ல வந்து பிரியும். ஸோ இந்த ஓவரால் இந்த டிரான்ஸ்போர்ட் செயின் பார்த்தோம்னா இப்போ NADH of O2 molecules plus H plus and ADP plus phosphate. ஸோ இது கூட சேர்ந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தா NAD plus அயானாகவும் ATP இங்கே வந்து டைனா 2 மாலிகுல் இருக்குது. இங்கே வந்து எவ்வளோ வருது 3 molecules of ATP ப்ரொடியூஸ் ஆகுது. தென் excess of water molecule H2O will be releasing. ஸோ இதுதான் வந்து ஓவர் வியூ ஆஃப் த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுடைய ஓவரால் ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. ஸோ NADHும் இந்த ADPங்கிற என்சைம்ஸு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் பாஸ்பரஸ் முன்னிலையில் வந்து என்ன ஆகுது, ஸோ 2 மாலிகுல்ஸ் வந்து 3 மாலிகுல்ஸாக வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் வருது. அதேமாதிரி H2O வாட்டர் மாலிகுல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த செயினில் பார்த்தீங்கன்னா வந்து 4 என்சைம் காம்ப்ளெக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குது. இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் பார்த்தீங்கன்னா catalyze the transfer electrons to the different electrons carrying in the molecular oxygen. ஸோ ஒவ்வொரு எலக்ட்ரானுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ஸை வந்து கேரி பண்ணிட்டு தான் வந்து அதோடைய கேட்டலைசிங் ப்ராசஸ் டிரான்ஸ்போர்ட்டிங் செயின் ஃபார்மேஷனில் வந்து நடக்குது. ஸோ இதில் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்சைம் காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன இருக்குது இதில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குது. 4 காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸ் இட் வில் பி ப்ரெசென்ட் இன் தேர் என்சைம். ஸோ இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மைட்டோகாண்ட்ரியல் தான் வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் 1ல பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டிங் செயின் இஸ் ஃபார்ம்டு ஆஃப் NADH டீஹைட்ரோஜினேஸ். ஸோ இந்த NADH டீஹைட்ரோஜினேஸ் மூலமாக தான் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் 1 எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் வந்து நடக்குது. ஸோ FES சென்டர் தட் கேட்டலைசிங் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் 2 எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் NADH to ubiquinone. ஸோ இந்த ubiquinone மூலமாக தான் வந்து NADH வந்து ubiquinoneக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதே சேம் டைம் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் டிரான்ஸ்லோகேட்டட் 4 hydrogen ions through the membrane creating the protein gradient. 4 ஹைட்ரஜன் அயான் மெம்பர்ஸ்மே வந்து என்ன ஆகுது இதில் வந்து ப்ரோட்டீன் கிரேடியன்ட்ல வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து காம்ப்ளெக்ஸ் 1ல வந்து நடக்கக்கூடியது. ஸோ இது வந்து NADH கூட ஹைட்ரஜன் அயானும் கோக்யூ அப்படிங்கிறது இந்த யூபிக்வின் அது சேரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா NAD ஆகும் D+ ஆகும். இந்த ஹைட்ரஜன் வந்து இது கூட சேர்ந்து 2 ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் இது கூட சேர்ந்து இந்த CQ கூட சேர்ந்து என்ன ஆகுது OQH2 அயான்ஸாக மாறுது. ஸோ இந்த இடத்துல வந்து NADH ஆக்சிடைஸ் ஆகி NADH+ ஆகவும் அந்த FMN வந்து ரெடியூஸ் பண்ணி FMNH2 ஆகவும் நடக்கலாம். இந்த 2 ஸ்டெப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் செயினும் நடக்கலாம். ஒருவேளை FMNH2 வந்துச்சுன்னா வந்து அது வந்து ஆக்சிடைஸ்டு FMN ஆகும். அதுக்கப்புறம் ஃபெரஸ் அண்ட் சல்ஃபர் சென்டர்ல வந்து யூபிக்வினா மட்டும் வந்து தனியாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் வந்து அயான் அண்ட் சல்ஃபர் சென்டர்லையும் செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து யூபிக்வினோன்ல நடக்குது. இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது உபிக்வினோன்ல நடக்கிறது. ஃபர்ஸ்ட் நடக்கிறது என்னன்னா FA அண்ட் S அயான்ல வந்து இந்த ஆக்சிடேஷன் மூலமா வந்து FN மாலிகுல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ செகண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து மைட்டோகாண்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் 2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் 2ல பார்த்தீங்கன்னா வந்து சக்சனிக் ஆசிட் வந்து சக்சனிக் டீஹைட்ரோஜினஸ் மூலமாக வந்து FAD அண்ட் FSS சென்டர் அது வந்து அயன் அண்ட் சல்ஃபர் சென்டர்ஸ் வந்து சக்சனிக் டீஹைட்ரோஜினஸ் மூலமாக வந்து நடக்குது. ஸோ இது என்னன்னா the enzyme complex catalyze the transfer of electrons from other donors like fatty acids and glycerol 3-phosphate to ubiquinone through the FAD and FES center. So this complex runs parallel to the complex 2, but the complex 2 does not translocate H+ crossing the membrane as in the complex 1. Complex 1 மாதிரி என்ன ஆகாது அந்த H+ ion it's not crossing the membrane. So இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா சக்சினேட் வருது. சக்சினேட் டீஹைட்ரோஜினஸ் ப்ளஸ் FADH கூட வந்து யூபிக்வினோன் சேரும்போது என்ன ஆகுது ஃபார்மேட்டுங்கிற ஒரு ப்ராடக்ட் வெளியே வருது.
ஸோ சக்சனேட் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது, இங்கே ஃபார்மேட்டா ஆகுது. அதே மாதிரி எஃப்ஏடி இந்த H2 அயான்ஸை வந்து யுபிக்வினுக்கு கொடுத்து COQH2O யுபிக்வின் வந்து வெளியே வருது. ஸோ இங்கே FAD பிளஸ் ஆகும் H2 அயான்ஸ் இதுக்கு சக்சனேட் கூட கொடுத்து என்ன ஆயிருது, ஃபியூமரேட்டுங்கிறத வந்து பாஸ் ஆகுது. ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ் 2ல நடக்கக்கூடிய ஒன்று. ஸோ இது காம்ப்ளெக்ஸ் 3 அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மைட்டோகாண்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் 3 பார்த்தோம்னா வந்து இதில் சைட்டோக்ரோம் B, C and A. ஸோ சைட்டோக்ரோம் A, B, C வந்து ஸ்பெசிஃபைசிங் இந்த அயான் அண்ட் சல்ஃபர் சென்டர். ஸோ அயான் அண்ட் சல்ஃபர் சென்டரில் வந்து எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைட்டோக்ரோம் ABC வருது. ஸோ இங்கே என்சைம் காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா சைட்டோக்ரோம் வந்து ரிடக்டேஸ் ப்ராசஸ் மூலமாக ரெடியூஸ் ஆகுது. என்ன ஆகுது, கேட்டலைசிங் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் 2 electrons from the reduced CoQH2 to 2 molecules of cytochrome. ஸோ 2 மாலிகுல்ஸாக வந்து சைட்டோக்ரோம் சியாக வந்து மாறுது. ஸோ இதோடைய ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோன்னா, மீன்வெல் த protons H plus form from the ubiquinone are released across the membrane, adding to the protein gradient. So the CoQH2 is oxidized back to the CoQ, while the ion center Fe3+ in the cytochrome C is reduced to Fe2+. So the overall process of third one பார்த்தோம்னா வந்து CoQH2 plus 2 சைட்டோக்ரோம், அதாவது வந்து சைட்டோக்ரோம் சி வந்து 2 சைட்டோக்ரோம் சியா வந்து ஃபெரஸ் கூட சேரும்போது, இந்த அயன் கூட சேரும்போது CoQ அதாவது வந்து யுபிக்வின் தனியாக வருது. அதே மாதிரி சைட்டோக்ரோம் சியில் வந்து பார்த்தீங்கன்னா Fe2+ அயான் தான் வருது. 3+ அயான் நம்மகிட்ட இருக்குது, ஆனால் என்ன அயான் தான் வெளியே வருது, 2+ அயான் தான் வெளியே வருது. ரிமைனிங் எக்ஸஸ் ஆஃப் 4 ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து என்ன ஆகுது, வெளியே வருது. இது வந்து எதில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ளெக்ஸ் 3ல வந்து நடக்கக்கூடியது. ஸோ காம்ப்ளெக்ஸ் 4 அப்படின்னு பார்த்தோம்னா வந்து காம்ப்ளெக்ஸ் 4 இட்ஸ் வில் பி கண்டெய்னிங் ஆஃப் சைட்டோக்ரோம் A and A3. ஸோ ஏலேயே வந்து சப்டிவிஷன் சைட்டோக்ரோம் A1, A2, A3 அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் காம்ப்ளெக்ஸ் 4ல் பார்த்தீங்கன்னா வந்து சைட்டோக்ரோம் Aவும் A3யும் இருக்குது. ஸோ விச் இஸ் ஆல்சோ டெர்ம்டு as a cytochrome oxidase. This is the last complex of the food chain and it's involved in the transfer of 2 electrons from the cytochrome C to molecular oxygen O2 forming water. So in the meantime the 4 protons are translocated across the membrane, aiding the proton gradient. So இது proton gradientல வந்து எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 சைட்டோக்ரோம் C, அந்த சைட்டோக்ரோம் C வந்து 4 மாலிகுல்ஸ் Fe2+ வந்து ஆக்சிஜன் கூட சேரும்போது 4 சைட்டோக்ரோம் Cயும் F2 அயான் வந்து 2+ அயான் வந்து என்ன ஆகுது, 3+ அயானாக சேர்ந்து எக்ஸஸாக வந்து H2O வாட்டர் ஃபார்மேஷன்ஸ் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் 4 ஃபார்மேஷனில் வந்து நடக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ஓவர்வியூ ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் லொக்கேஷன் செயினில் பார்த்தோம்னா, ஓவர்வியூனா டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இங்கே டிரான்ஸ்போர்ட் செயின் லொக்கேஷன்ஸில் வந்து மைட்டோகாண்ட்ரியாவில் தான் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டிங் செயின் பார்த்தீங்கன்னா 15 டிஃப்ரெண்ட் கெமிக்கல் குரூப்ஸ் வந்து இந்த எலக்ட்ரான் செயின்ஸில் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ அதில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா FMN ஃப்ளேவின் மோனோ நியூக்ளியேட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ஃப்ளேவின் மோனோ நியூக்ளியேட் வந்து இந்த கேட்டலைஸ்டு NADH மூலமாக வந்து டீஹைட்ரோஜினேசஸ் ஆகி அயான் அண்ட் சல்ஃபர் அந்த காம்ப்ளெக்ஸ் மூலமாக வந்து இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து யுபிக்வினோன் அப்படிங்கிறது இட்ஸ் கோ என்சைம் Q அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாவோப்ரோட்டீன் அண்ட் சைட்டோக்ரோம்ஸ் கூட வந்து எலக்ட்ரான் சேர்ந்து கேரியர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து யுபிக்வின் வந்து ஒன்லி 1 எலக்ட்ரான் கேரியர் இந்த ரெஸ்பிரேட்டரி. ஸோ ஃப்ளாவோப்ரோட்டீன் அண்ட் சைட்டோக்ரோம்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் பி மூவிங் பிட்வீன் ஆஃப் த யுபிக்வினில் வருது. ஸோ இதோடைய ஓவரால் ப்ராசஸ் வந்து இந்த அயான் அண்ட் சல்ஃபர் சென்டரில் வச்சு யுபிக்வினோன் ஃபார்மேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைட்டோக்ரோம். ஸோ இந்த சைட்டோக்ரோம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைட்டோக்ரோம்ஸ் இருக்குது. இது வந்து ரெட் அண்ட் ப்ரௌன் கலர்டு ப்ரோட்டீன். இதில் பார்த்தீங்கன்னா சைட்டோக்ரோம் ABCD அப்படின்ட்டு நிறைய வெரைட்டிஸ் வந்து டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஹவவர் ஒவ்வொரு சைட்டோக்ரோம்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து அயான் அண்ட் சல்ஃபருடைய சென்டராக இருக்குது. ஸோ இதோடைய மாலிகுல் ஆக்சிஜன் மாலிகுல் வந்து யுபிக்வினோட பொறுத்து அதோட எலக்ட்ரான் சீக்வன்ஸை பொறுத்து மாறும். ஒவ்வொரு சைட்டோக்ரோம்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து FES அதாவது அயன் அண்ட் சல்ஃபர் உடைய சென்டராக இருக்கும். Only it will be transferring the single electrons, whereas the electron carrying in the FM and ubiquin transporting the 2 electrons அப்படின்னு பார்த்தா இதோட ABC
அதாவது வந்து லாங்கஸ்ட் வேவ் லென்த் இட்ஸ் பி அப்சர்விங் த லாங்கஸ்ட் வேவ் லென்த். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை விட லாங்கஸ்ட் வேவ் லென்த் வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வந்து 4 என்சைம் காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் 1 பார்த்தீங்கன்னா வந்து NADH டீஹைட்ரோஜினஸ் மூலமாக வந்து இந்த யூனிக்வினால் வந்து ஃபார்ம் ஆகிறதா வந்து காம்ப்ளெக்ஸ் 1 அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து ஆக்சிடேஸ் FMNH2 வந்து ஆக்சிடேஸ் ஆனால் FMN ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி NADH வந்து ஆக்சிடைசிங் ஆனால் வந்து NADH வந்து 2 ஃபார்முலாஸ் வந்து பார்த்தோம். இதே காம்ப்ளெக்ஸ் 2 அப்படிங்கிறது பார்த்தோன்னா வந்து சக்சினிக் டீஹைட்ரோஜினஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சக்சினேட் அப்படிங்கக்கூடிய என்சைம் வந்து என்னவா மாறுதுன்னா ஃபியூமரேட்டாக வந்து மாறுது. அதே மாதிரி யுபிக்வின் அதே மாதிரி FADH வந்து அதே H2H அயானை கொடுத்து அது வேற ஃபார்மேஷன்ஸ் வந்து நடக்குது. காம்ப்ளெக்ஸ் 3ல பார்த்தோம்னா வந்து சைட்டோக்ரோம் BCA வந்து இருக்கு. ஸ்பெசிஃபிக் சென்டர் வந்து அயான் அண்ட் சல்ஃபர் சென்டர்ல இருக்கு. இதில் மெயினாக வந்து சைட்டோக்ரோம் C தான் வந்து மெயினாக இன்வால்வ் ஆகுது. இது வந்து ஆக்சிடைசேஷன் இது வந்து பேக் டு த ஆக்சிடைசேஷனில் நடந்து தான் வந்து கார்பன் வந்து ரெடியூஸ் ஆகி Fe2+ வருது. ஸோ எதனாலனா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா Fe3+ அயான் இருக்குது. இந்த அயான் வந்து இங்கே Fe2+ வந்து கன்வெர்ட் ஆகி வருது. ஸோ ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் 4. ஸோ காம்ப்ளெக்ஸ் 4 வந்து இது வந்து மைட்டோகாண்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் 4 அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து சைட்டோக்ரோம் A3 அப்படின்னு சொல்லிட்டு சைட்டோக்ரோம் ஆக்சிடைஸ் ஆகுது. இந்த ஆக்சிடைஸ் மூலமாக வந்து இந்த மாலிகுலர் ஆக்சிஜன் ஃபார்மிங் வந்து வாட்டர் ஃபார்மேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரான் செயின் டிரான்ஸ்போர்ட்டிங் இன் த லொக்கேஷன். ஸோ லெட் பி practicing some question regarding this topic. So what is the electron transport chain located in mitochondria? So mitochondria எங்க லொக்கேட் ஆயிருக்கு? ஆப்ஷன் A outer membrane, ஆப்ஷன் B inner membrane, ஆப்ஷன் C matrix, ஆப்ஷன் D intermembrane spaces. ஸோ இது வந்து எங்க வந்து இருக்கும்? ஸோ இன்னர் மெம்பரேன்ல தான் இருக்கும். ஸோ எதனாலன்னு பார்த்தோம்னா வந்து இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து சீரியஸ் ஆஃப் ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் எம்படட் இன் த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்னு பார்த்தோம். இட்ஸ் லொக்கேட்டட் இன் த crucial ஃபார் கிரியேட்டிங் த புரோட்டான் gradient necessary ஃபார் ATP synthesis. ஸோ இதோட ஒர்க்கே வந்து ATP synthesis பண்ணுறதா. ஸோ இது வந்து இன்னர் மெம்பரேன்ல தான் வந்து நடக்கக்கூடியது. ஸோ ஆப்ஷன் B இன்னர் மெம்பரேன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். So the next question, which part of the mitochondria containing cristae where the ETC is housed? So electron transport chain வந்து ஒரு ஹவுஸா இருக்கும்போது மைட்டோகாண்ட்ரியா வந்து கிறிஸ்டே வந்து which part of the mitochondria is containing cristae அப்படிங்கிற பார்ட் வந்து எதுல இருக்கும்? ஸோ ஆப்ஷன் A இன்னர் மெம்பரேன், ஆப்ஷன் B அவுட்டர் மெம்பரேன், ஆப்ஷன் C மேட்ரிக்ஸ், ஆப்ஷன் D நியூக்ளியாய்டு. ஸோ இது வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னர் மெம்பரேன்ல தான் வந்து இருக்கு. உள்ளுக்குள்ள தான் வந்து இந்த கிறிஸ்டே இப்படி இதான் மைட்டோகாண்ட்ரியானா அவுட்டர் மெம்பரேன்னா இது வந்து இன்னர் மெம்பரேன்ல இதுக்கு பேர் தான் வந்து கிறிஸ்டே. ஸோ இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் வந்து இட்ஸ் ஹைலி ஃபோல்டட் இன் த ஸ்ட்ரக்சர் தட் இஸ் கால்ட் அஸ் அ கிறிஸ்டே. These fold increasing the surface of available of the electron transport chain synthesis enzyme. So maximum it will be efficient for the cellular respiration வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மைட்டோகாண்ட்ரியாவில் வந்து கிறிஸ்டே அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னர் மெம்பரேன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். So third question, the electron transport chain in eukaryotic cells is located. So எங்க இந்த electron transport chain வந்து locate ஆயிருக்கும்? ஸோ ஒரே ஆன்சர் தான், ஆனால் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் மட்டும் வந்து டிஃப்ரெண்டாக வருது. ஸோ அதையே நம்ம வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு A is in a cystosol, option B on the inner mitochondrial membrane, option B the inside the mitochondrial matrix, option D within the intermembrane space. ஸோ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் எப்பவுமே எங்கே நடக்குதுன்னா மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேன்ல தான் நடக்கும். ஏன்னா யூகேரியாட்டிக் செல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா the process of electron transport chains and the oxidation phosphorylation takes place exclusively on the inner mitochondrial membrane. So this separating the mitochondrial matrix from the intermembrane space, allowing for the stabilizing of an electrochemical gradient. ஸோ அதனால தான் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ஸ் வந்து எங்கே தான் நடக்கும்? இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல தான் நடக்கும். ஸோ தட் இஸ் கரெக்ட் ஆன்சர். So the fourth question, so what structure does the ETC creating a proton gradient across? ஸோ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ஸ் வந்து
புரோட்டான் கிரேடியன்ட் ஆக்கர்ஸ்ல எங்க நடக்குது? ஆப்ஷன் ஏ இன்னர் மெம்பரேன், ஆப்ஷன் பி அவுட்டர் மெம்பரேன், ஆப்ஷன் சி மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ, ஆப்ஷன் டி நியூக்ளியஸ். ஸோ அப்சல்யூட்லி த இன்னர் மெம்பரேன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் பம்ப் புரோட்டான் அதை வந்து பம்பிங் ஹெச் பிளஸ் அயானை பம்ப் பண்ணும்போது மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் வந்து அக்ராசிங் த இன்னர் மெம்பரேன், so into the intermembrane space. This action generating the proton gradient, proton motive forces, it will be used for the ATP synthesis production. ATP ங்கிறது adenosine triphosphate, இது synthesis பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ the inner membrane is the correct answer. So the next question. Fifth question. Prokaryotes, that is like bacteria, perform the electron transport chain in. So prokaryotic எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து electron transport chain எதுல நடக்குது? ஆப்ஷன் ஏ சைட்டோபிளாசம், ஆப்ஷன் பி நியூக்ளியஸ், ஆப்ஷன் சி பிளாஸ்மா மெம்பரேன், ஆப்ஷன் டி மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இது எதில் நடக்குது? ஸோ ப்ரோகேரியாட் வந்து இட்ஸ் a lack of membrane bound organisms like mitochondria. ஸோ இட்ஸ் will be performing the cellular respiration. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆகும்? cellular respirations வந்து including in the electron transport chain using the plasma membrane, cell membrane. So it is a function similarly to the inner mitochondrial membrane in eukaryotic. So யூகேரியாட்டிக்ல வந்து இன்னர் மெம்பரேன் வந்து மைட்டோகாண்ட்ரியால வந்து என்ன ஒர்க் பண்ணுதோ அதுதான் வந்து ப்ரோகேரியாட்டிக்ல வந்து என்ன பண்ணும்? இந்த பிளாஸ்மா மெம்பரேன் அந்த ரோலை பண்ணும். ஸோ ஆப்ஷன் சி பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். So in next class we will discuss about the electron transport chain steps. ஸோ இப்போ வந்து நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்னா என்ன, அதோடைய லொக்கேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுடைய ஸ்டெப்ஸ் என்ன, அதாவது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் NADH டு யுபிக்வினோன் எப்படி போகுது, த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் FADH2ல இருந்து எப்படி வந்து CoQ என்சைமுக்கு வந்து போகுது, அதே மாதிரி இந்த CoQH2ல இருந்து எப்படி சைட்டோக்ரோமுக்கு போகுது, சைட்டோக்ரோம் சிக்கு போகுது, தென் சைட்டோக்ரோம் சில இருந்து எப்படி மாலிகுலர் வந்து ஆக்சிஜன் ப்ராசஸ் மாலிகுலர் ஆக்சிஜனாக வந்து பிரியுது. ஸோ அதோடைய எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் ப்ராடக்ட் வந்து என்னென்ன அப்படின்னு ப்ரீஃபாக வந்து we will discuss on the next class. So I hope you understand about this video. Study well. We will meet on the next class with a new topic, electron transport chain steps. நம்ம இப்போ பார்த்ததுல என்னென்ன ஸ்டெப்ஸ், என்னென்ன கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எப்படி எப்படி வெளியே வருது அப்படின்னா ஒரு ஃபைனல் இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.